யோ ஏழ்மல நித்யா, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண வருதுல்ல வீட்டில்? கழுத்தில் போட்டு சுருக்கு மாதிரி மாட்டிக்கிற, கீழே இறக்கிறியா சவுக்க? யோ யோ ஏழ்மல, யோ நித்யா, பெல்ல கில்ல பட்டுற போதியா? அப்புறம் வீட்டில் சம்சாரம் கிட்ட பிரச்சனை ஆகிடும். நீ நடுவில் இறக்கேடி. அப்படிதான். உனக்கான இந்த நிலைமை, எவ்வளோ வீடியோஸ் போட்டேன், வியூஸ் போலன்றது எப்படியான அடிச்சுப்ப சவுக்கால. ஜனங்களே பாருங்க, ஜனங்களே கொஞ்சம் வியூஸ் கொடுங்க, எப்படி அடிச்சுக்கிறாரு பாருங்க. என்ன நீ விடாதுண்ணே, நல்லா அடிச்சுக்கினேன், அப்பயாவது வியூஸ் போதான் பார்ப்போம். என்னண்ணே பத்தானே, ரத்தம் வர வர அடினே, தோல் பிய பிய அடினே பாருண்ணே. அண்ணா 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 என்னண்ணே உங்களுக்கான இந்த நிலைமை? கால் சான் வயிற்றுக்காக இப்படிலாம் கஷ்டப்படுறியானே? ஐயோ சில்லற கூட இல்லையே. சில்லற இல்லைண்ணே, தப்பாத்துக்காங்கண்ணே, வீட்டில் போய் எடுத்துட்டு வந்துடுறேண்ணே. நீ கண்டினியூ பண்ணுண்ணே, கண்டினியூ பண்ணு. அடடடடடா, அண்ணனோட அறிவே அறிவு. சே, எல்லாரும் பாக்குறதுக்கு அண்ணன் சவுக்கால் வச்சுக்கிறாருன்னு தான் தெரியும். ஆனா இது என்ன தெரியுமா? அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட். மேல அடிக்க அடிக்க மேனிலாம் பாத்தீங்கன்னா அப்படியே பொன் மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடும். இது மேனிக்கெல்லாம் எதமா இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அண்ணன் ஜீனியஸ். அண்ணா நீ கண்டினியூ பண்ண வரண்ணே. என்னண்ணே இது என்ன அக்கு பஞ்சரா? பின்ன ஆனா என்ன அடிக்கிற? இதமாவா இருக்கு? எரியுது. ஆமா. ஏண்டா போற வரவெல்லாம் நின்று கதையை பேசி போறத தவிர ஏன் அடிச்சுக்கிற, எதுக்கு அடிச்சுக்கிற, எவனா ஒருத்த கேக்குறீங்களாடா? அண்ணா ஏன் அடிச்சுக்கிட்டீங்க? ஏண்டா 2024ல நான் நினைச்சது எதுவுமே நடக்கலடா, விளங்காம போயிடுச்சு. 25லயாவது நான் நினைச்சது நடக்கணுமேன்றதுக்காக தான் எனக்கு நானே சவுக்கால அடிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அப்படி பார்த்தா 24 எனக்கு தான் சரியா நடக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படியா? ஆமா. அப்போ உந்துல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். அண்ணே வேணாண்ணே. அண்ணே அண்ணே என்ன வாழ்க்கை பாரு, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? டேய் என்னடா இப்படி பிளாக் ஷர்ட் போட்டு வந்து நிக்கிற? நியூ இயர் வரப்போகுது 2025. சும்மா கலர்ஃபுல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கோம்னாமா. 2025 இஸ் அரைவிங். 2025 வந்து டேய் என்ன 2025 வந்துன்றா? 2025 பண்டிகைடா, நியூ இயர் பண்டிகை வரப்போகுதுல. டேய் நியூ இயர் எப்படா பண்டிகை ஆகும்? என்ன பண்டிகை இல்லையா? உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க, பண்டிகை இல்லையா? அது மட்டும் இல்லாம அதை பார், இந்த பொங்கல் தீபாவளி எல்லாம் எப்படிப்பட்ட பண்டிகை? ஒரே கொச்சல். என்ன பண்ணும், துணி வாங்கணும், காசு செலவாகும், அப்புறம் வீட்டுல பலகாரம்லாம் சொன்னோம், எவ்வளவு வேலை தெரியுமா, கிளீன் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணுட்டு. நியூ இயருக்கு ஒண்ணும் கிடையாது, ஜாலியா இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. டேய் இன்னொன்றா, பொங்கல் தீபாவளிலாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஊருக்கு போவோம். அது எங்க? அந்த கிளம்பாக்கம் அங்க போய் பஸ் ஏறி போக முடியுன்ற. நியூ இயர் பண்டிகை பத்தியா எங்கேயும் போக தேவையில்லை, சிட்டிலேயே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நீ சொல்லும் போது தான்டா எனக்கு ஞாபகம் வருது. போன வருஷம் பொங்கல் ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு முன்னாடி நாள் கிளம்புனேன். என்னைக்கு போனேன் தெரியுமா? காணும் பொங்கலுக்கு தான் ஊருக்கே போய் சேர்ந்தேன். டேய் அடப்பாவி, நீ அது காணும் பொங்கலுக்கு ஊருக்கு போய் சேர்ந்த. நான் காணும் பொங்கலுக்கு பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துருந்தேன். வரவங்களாம் வண்டலூருக்கு இந்த பஸ் போகுமா, மெரினா பீச்சுக்கு அந்த பஸ் போகுமான்றானுங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு, திரும்ப ரூமுக்கே வந்துட்டேன். பேசாம நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருவோமா? என்னது? பொங்கலுக்கு ஊருக்கே போக கூடாது. குட் பாயிண்ட் மச்சான். பேசாம ரிபப்ளிக் டே இருக்குல்ல, ஆமா, அந்த லீவ்ல பொறுமையா போய்க்கலாம்டா. ஆமாண்டா, அப்ப போய்க்கலாம்டா, செலவு மிச்சம்டா நம்மளுக்கு தேவையில்லாம. கண்டிப்பா. மச்சான் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணுல மாமா, மச்சான் கார் வாங்கணும்னு சொல்லியிருந்தான். நான் என்ன சொன்னேன், டெஸ்லா வருதுடா, அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். டேய் ஏதாவது உருப்படுற மாதிரி பேசுங்கடா. போய் பேசினே சுத்திட்டு இருங்க. ஆமா, இவர் அப்படியே வந்து உருப்படுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணி உலக பணக்காரர்ல ஒருத்தரா மாறிட்டாரு. நமக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு. போடா போடா. டேய் நான்லாம் உன்ன மாதிரி நினைச்சியா? நாமெல்லாம் கெத்துடா. கெத்தா? பாரு பாரு. என்ன மச்சான் இது? மெட்பிளஸ் மெடிக்கல் பில் மாதிரி இது. அம்மாவுக்கு மருந்து வாங்கணுமா? டீ கடைக்கு வந்து நிக்கிறா, போய் மருந்து வாங்கி வா. ஏய் இவன் மெட்பிளஸ்ல போய் மருந்து வாங்கிக்கிறான் பாடுறா. அப்போல வாங்கினா கம்மியா இருக்கும். அப்போல எதுக்குடா? முத்து ஃபார்மசி போ சொல்லு, டிஸ்கவுண்ட் வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருவான். ஏய் ஆமா, முத்து ஃபார்மசில வாங்கிக்கிறா, மெட்பிளஸ்ல எல்லாம் வாங்காத. டேய் லூசு பசங்களா, இது என்னோட ரெசல்யூஷன்டா, 2025 ரெசல்யூஷன். பாரு எவ்வளவு இருக்கு பாரு. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண போறேன். சரி எங்க படி?
பொய் பேச மாட்டேன். போய் பேச மாட்டான். நான் ஏறி அவனை பிடிக்கிறேன் பாரு. டேய் மச்சான், அந்த 10th ஒரு ஃபிகரை லவ் பண்ணியிருந்தல, அது அந்த 3வது தெரு பொண்ணா இல்ல 4வது தெரு பொண்ணா? 3வது தெரு தான். பாத்தியா மச்சான் எவ்வளவு பச்சையா போய் பேசுறான் பாத்தியா? அவன் 5வது தெரு பொண்ணதான்டா லவ் பண்ணா. தெரியும் மச்சான், இந்த நாய் 6வது தெரு பொண்ணு தான் லவ் பண்ணிச்சு. நான் இவனை கன்ஃபியூஸ் பண்ணதான் 3வதா 4வதான்னு கேட்டேன். 3வதுன்றான். ஏய் அடி, போய் பேசுவேன் அடி அடி. 2வது என்ன படி? கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்க மாட்டேன்ல? சேட்டா இவன் பேலன்ஸ் என்னன்னு சொல்லு. 45. பாத்தியா 45 ரூபா. இப்ப டீ குடி காசு வச்சிருக்கியா? கொடுத்துரு மச்சான். பாத்தியா மச்சான், கடன் வாங்குவேன் அடி. கடன் வாங்க மாட்டாராம், கடன் வாங்க மாட்டாரு. அடிடா, கடன் வாங்குவேன் போடு. அடுத்தது என்ன படி? டயட் ஃபாலோ பண்ணுவேன். மச்சான் சொல்லு மச்சான். சேட்டா ஒரு 2 முட்டை போண்டா, 2 எங்களுக்கு மட்டும், சரியா? டேய் முட்டை போண்டாவா? டேய் எனக்கும் சொல்றா. நீ ஏன் கேக்குற? நீ தான் டயட் ஃபாலோ பண்றல, உனக்கு எதுக்கு? டேய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அப்ப முதல்ல அடி முதல்ல. டயட் ஃபாலோ பண்ண மாட்டேன், கண்டதையும் தின்பேன் அடி. வந்துட்டாரு லிஸ்ட் எடுத்துட்டாங்க. அடுத்தது படி. சைட் அடிக்க மாட்டேன். டேய் நேத்து பார்த்தோம்ல அந்த பொண்ணு தானே அது? அந்த சிவப்பு சுடிதாரு. எதிரா அங்க பொண்ணே போல, ஒரு தாத்தா தான் போயிருக்கிறாரு. எதிரா சைட் அடிப்பேன் அடி 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 அடி. சொன்ன உடனே அப்படி நாகதவங்க போட்டு வேடிக்கை பாக்குற, சைட் அடிக்க மாட்டியா நீ? அடுத்தது என்ன படி? படம் பார்க்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷன். நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட நல்லா இருக்க? ஹாட்ஸ்டார் வேற கொடுத்துருக்கேன்டா, வச்சு பாத்துக்கு போ. டேய் அது இல்லடா, டேஷ் படம் பார்க்க மாட்டேன். அப்படி வரியா நீ? சரி போனை கொடு மச்சி, போனை வாங்க அவன்கிட்ட. இன்ஸ்டாகிராம் க்ளீனா தான் இருக்கு. டேய் இன்ஸ்டா பார்க்காதடா, டெலிகிராம் பாரு. ஓ அங்கதான் மெயின் மேட்டர். ஓகே. பாத்தியா மச்சி, எல்லா படத்தையும் இதுல தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அட பாவி, உலகத்துல இருக்கிற எல்லா டேஷ் படமும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டேஷ் படம் பார்க்க மாட்டியா? அடி முதல்ல அடி. டேய் நான் வேணா வீட்டுக்கு போய் அடிச்சுக்கவா? அடிடா முதல்ல. அப்புறம் என்ன? தாய் தந்தையை மதிப்பேன். மதனே, இந்த ரெசல்யூஷன் ஓகேடா, உண்மையிலே பெருமைப்படுறேன்டா. நைஸ்டா, நைஸ் குவாலிட்டி. மச்சி போன் வருதா? போன் வருதான் பாரு. அப்பா. யாரா? அப்பா. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன ரெசல்யூஷன் படிச்ச? தாய் தந்தையை மதிப்பேன். போடுறா, அவன் மண்டையில ஒண்ணு போடுறா. தாய் தந்தையை மதிப்பாராம். ஒழுங்குமுறையில அடி. தாய் தந்தையை மதிக்க மாட்டேன் அடி அடி அடி. அடுத்தது என்ன படிச்சு தொலை? காலையில் 5 மணிக்கு எழுவேன். காலையில் 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ண போற? உச்சா போற அதானே? அடிடாத. இது உச்சா வேறா? ரெசல்யூஷன் அடிடா. மச்சி முதல்ல அதை புடுங்கடா அவங்கிட்ட இருந்து. நிறுத்து. ரெசல்யூஷன் இதெல்லாம் சும்மா என்னவோ ரெசல்யூஷன். காலையில வந்து அதான் பாரு. டேய் முக்கியமானதுடா, இது மட்டும்டா. போடா. டேய் மச்சான் இது ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன்டா. நல்ல நண்பர்களுடன் சேருவேன். இது இன்னொரு அடிப்படி. நல்ல நண்பர்களுடன் சேருவேன். அப்படியா? அதை கொடு. அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? ஓ, நல்ல நண்பர்களா பார்த்து சேர்ந்து பிரதீப். சேட்டா நான் போன மணிக்கு வச்சுக்கோ. அப்படி டேய் ஏன்டா தூக்கி போட்டாத? டேய் நல்ல நண்பர்களுடன் சேருவேன், அந்த ரெசல்யூஷன் நாங்க எடுக்கணும். நல்ல நண்பருடன் சேர்றதுக்கான ரெசல்யூஷன் நாங்க எடுக்கணும், நீ எடுக்கக்கூடாது. நல்ல நண்பர்கள் தான் சரி. அப்ப நாங்க கெட்ட நண்பர்களா? சும்மா தெரியாம போட்டேன்டா. ஏன்டா ஓசில உனக்கு டீ வாங்கி கொடுக்கறது இல்லாம போண்டா வேற வாங்கி தரோம். இவருக்கு பாரு நல்ல நண்பர்கள். எங்க நல்ல நண்பர்கள்? எங்க நல்ல நண்பர்கள் கிடைச்சிருவாங்களா உனக்கு? 2030, 2040, 50, 60, எப்பவுமே உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்களா? கிடைக்க மாட்டாங்க. நல்ல நண்பர்கள். எப்பா என்ன வெயிட் அவன் அவங்கிட்டயும் போய் வாங்கறதுக்குள்ள போதும் ஆகுது. முடியலடா சாமி. சித்தப்ப என்ன மளிகை சாமான் வாங்கிட்டு நடுத்தரில் நிக்கிற? வீட்டுக்கு போலியா? ஏய் இது மளிகை சாமானா? என்னது? கேலண்டரா? ஆமா. ஓ, கேலண்டர்லாம் விற்க ஆரம்பிச்சா சித்தப்பு நீ? சித்தப்பு இருந்தாலும் உனக்கு பிசினஸ் மைண்ட் சித்தப்பு. எனக்கும் சொல்லிவிட எப்படி பண்றதுன்ட்டு. சீசனுக்கு ஏத்த மாதிரி பாரு. சூப்பர். இது விக்கிறதுக்கு இல்ல, என் வீட்டுல மாட்டுறதுக்கு. வீட்டுல மாட்டுறதுக்கா? ஆமா. இத்தனை கேலண்டருமா? ஆமா.
சித்துப்பு ஒன்னே ஒண்ணு எனக்கு குடிச்சது நல்லா வச்சது பாக்கிறதுக்கு கேலண்டர் ஒண்ணு குடிச்சது ப்ளீஸ் சித்துப்பு ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ். நான் காலையில போய் அங்கங்க நின்று கெஞ்சி கூத்தாடி வாங்கி வரேன், நீ நோகாம நோம்பு கும்பிடணும்னு பாக்குற. சித்துப்பு இவ்வளவு கேலண்டர் வச்சிருக்க ஒண்ணுதான் நான் கேக்குறேன். இந்த ஒண்ணு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு தெரியுமா? காலையில ஒண்ணும் இல்ல, பேங்க்குக்கு போனேன், ஒரு கேலண்டர் கொடுக்கறது மூக்கால எழுதுறான் மேனேஜர். சரி அதை விடு, நம்ம ரெகுலரா வாங்குறோம் மளிகை சாமான், அவன்கிட்ட போய் கேக்குறான். அவன் என்னடான்னா எனக்கு பொட்டலம் கட்டுறதுக்கே பேப்பர்ல நீ என்ன வந்து கேலண்டர் கேக்குறான்றான். இதெல்லாம் கூட விடுப்பா. கறி கடை பாய் கேட்டா நான் வந்து கேலண்டரே போடுறது இல்லைன்றாரு. அவருக்கு இருக்குது ஒரு நாளைக்கு. சித்துப்பு அதெல்லாம் உடிச்சிட்டு சும்மா என்னவோ ஒரு கேலண்டருக்கு என்னவோ கதெல்லாம் பேசினுக்கிறா. ஒண்ணு கூட ஒண்ணு குத்தா என்ன குறைஞ்சா போறா, ஒண்ணு குடுத்துட்டு போ. சொன்ன சும்மா திருப்பி திருப்பி கேட்டுனேங்கிறா. என்கிட்ட எல்லாம் இல்லப்பா, இது எல்லாமே எனக்கு தான்ப்பா. ஏன் சித்துப்பு இப்படி அடம் பிடிக்கிறா? இவ்வளவு கஞ்ச பிசினாரியா இருக்கிற, ஒண்ணு கொடுக்க மாட்டியா நீ? ஆமா இவரு அப்படியே வள்ளல், இவரு வாரி கொடுத்துருவாரு. இவரு என்கிட்ட இருந்தா நான் கொடுக்குதான் செய்வேன். கீழ்ச்சிருவேன் கொத்து போய் வாங்குறது. உன்னால முடிஞ்சா போய் ஒரு கேலண்டர் நீ வாங்கி பாத்துறேன். அதனால உங்ககிட்ட வாங்க ட்ரை பண்றேன். ஒண்ணே ஒண்ணு கூட அப்படி என்கிட்டயே வாங்க முடியல, போனாதான் தெரியும் உனக்கு கஷ்டம். சித்துப்பு ஒண்ணு வேணும் குடிச்சிட்டு சித்துப்பு. சரி உனக்கு எது கேலண்டர்? கேலண்டர் எதுக்கு? டேட் பாக்கிறதுக்கு தான் கேலண்டர். டேட் பாக்கிறது தானே? நீ நம்ம வீட்டு பக்கத்துல தானே இருக்கிற, டெய்லி வந்து நம்ம வீட்டுல டேட் பாத்துக்கா. சித்தப்பா போ சித்தப்பா, சும்மா டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு சித்தப்பா என்ன டேட்டுன்னு கேட்டு முடியுமா? சும்மா என்னவோ ரொம்ப அழுகுற நீ ஒரு கேலண்டர் கொடுக்கறதுக்கு. இவ்வளவு கஞ்ச பிசா என்ன பார்த்ததே இல்லப்பா. நான் மொபைல்லயே பாத்துக்கிறேன், ஒன்னும் தேவையில்லை. போ போ போய் பாத்துக்க போ. கஞ்ச பிசினாரி. ஆமா இவரெல்லாம் அப்படியே வள்ளல். இவரு அப்படியே மூஞ்ச பாத்தியா? என் மூஞ்சி நல்லா தான் இருக்குது. உன் மூஞ்ச முதல்ல கண்ணாடில பாரு. எத்தனை போ, எல்லா கேலண்டர் எத்தனை போ, எல்லா நாளும் அப்படியே நல்ல நாளா அமையட்டும் உனக்கு. ஆமா வரேன் பாரு, வரேன் சித்திக்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன். நான் 10 கேலண்டர் ஒரு ஒண்ணா இல்லையான்னு பாரு. நீ வாப்பா, நீ எப்படி அவகிட்ட இருந்து வாங்குற நானும் பாத்துறேன். வா 2024 பாரு என்ன ஆகுதுன்னு பாரு. சரி 2025 பாரு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. உனக்கு என்ன மாதிரி ஆகும் போது அதே மாதிரி தான் எனக்கு ஆகும். என்ன உனக்கு என்ன ஆகும்? உனக்கு பேடி ஆகும், வேற என்ன ஆகும்? எவ்வாறு ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு. இடுப்பே போச்சுடா சாமி. நான் பெத்த நாதாரி எங்க போய்க்குதுன்னே தெரியல. இதை வச்சுட்டு போனாலும் ரிஸ்க்கு தான். என் வீட்டுக்காரி மாமனுக்கு ஒண்ணு, மச்சானுக்கு ஒண்ணு, நாத்தனாருக்கு ஒண்ணு, மச்சிஞ்சிக்கு ஒண்ணுன்னு தூக்கி குத்துறாலாம் வம்பு. நம்ம என்ன ஆனாலும் சரி இன்னும் எல்லாத்தையும் மாட்டிட்டு தான் போறது. வாடா எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னவா பண்ணி வச்சிருக்க? கேலண்டர் மாட்டி விட்டுருக்கேன்டா. கேலண்டர் தெரியுது, அதுக்கு வீடு ஃபுல்லாவா? ஏண்டா அவ்வளவு கேலண்டர் வந்ததுடா, வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அதான் இருக்கிறது எல்லாத்தையும் மாட்டி விட்டா. உன் கூட இதான்பா தொல்லையே. சரி இன்னும் எல்லாத்தையும் 2024 கேலண்டர் ஒட்டி வச்சிருக்க. என்னது 24? நம்ம மோசம் போயிட்டோம் மேடா, நம்ம மோசம் போயிட்டோம் மேடா. எல்லாரும் ஏமாத்திட்டானுங்களா கேலண்டர்ல. சரி முதல்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓமா தூக்கி போடுப்பா முதல்ல. சரி நீ முதல்ல இந்த பையன் இந்த எதுக்கு? டைரியாவது நான் 25வது வருஷத்துக்கு பார்த்து கரெக்டா வாங்கி வந்துடுறேன்டா. எதுக்கு இப்போ உனக்கு டைரி? இப்போ எழுதுறதுக்கு தான். ஆமா இவர் அப்படியே பெரிய கவிப்பேரரசு வைரமுத்து உட்காந்து அப்படியே எழுதி தள்ளிடுவாரு. பா எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுப்பா. சும்மா சுகர் பேஷண்ட் வேற எங்கேயா விழுந்துட்டுனா என்ன பண்றது? பாவீங்களா, திருப்பியும் நம்மள 24லயே உட்கார வச்சிட்டானுங்களே. ஓகே விஷ் பண்ணிடலாமா? விஷ் பண்ணா எப்படி விஷ் பண்ணுவோம் சார்? நியூ இயருக்கு என்ன சொல்லி விஷ் பண்ணணும்? இனிய சொல்லுங்க சார். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார். Wish you all a happy and prosperous new year. சூப்பர் சார். இன்னொரு சொல்லுங்க சார். Wish you all wish you all a prosperous and சொல்லவே இல்லை. Wish you all a prosperous. ஓகே. Wish you all a prosperous and happy new year. சார் இது சிம்பிளா ஹாப்பி நியூ இயர் விஷன் சொல்லலாம் இருக்குமா சார்? ஓகே சார் அப்படியே சொல்லுங்க சார். Happy New Year 2025. அது சொல்லவே இல்லை நீங்க. அந்த டயலாக் அவர் சொன்னாரா? சொல்லவே இல்ல. ஹாப்பி நியூ இயர் 2025 அப்படியே சார் சொல்லுங்க சார்.
நீங்க ஏதோ வெறும் மாதிரி இல்ல சார் டயலாக் சொல்லுங்க சார் விஷ் தானே சார் வந்து நம்ம டிஃபரெண்டான மாடுலேஷன் சொன்னோம் சார். ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ சார். அதுக்கு முன்னாடி என்ன சார் சொன்னீங்க? ஹாப்பி நியூ இயர் 2025 சொன்னீங்க. ஹாப்பி நியூ இயர் 2025 சார். சூப்பர் சார். 2025 சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க சார். நான் அமைதியா இருக்கேன். நாங்க ஒண்ணுமே சொல்லல. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025.